படம் சூப்பரா இருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை படம் இந்த மாதிரி ஹிப்பாபாதி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா லாஸ்ட் டைம் பிடி சார் படம் பார்த்தோம் ப்ரோ. அதை விட வேற ரொம்ப எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். நார்மலா நினைச்சேன் ஆனா பட் வேற லெவலுக்கு ப்ரோ மூவி. யாருக்கு அதிகமா ஸ்கோப் ப்ரோ லாஸ்ட்ல வந்து பார்த்தா ஒரு ஒரு வில்லனஸ் போடுற மாதிரி இப்போ திடீர்னு வந்து பார்த்தா ஒரு கம்பேக்கா கொடுத்துருக்கோம் ப்ரோ. மூவியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ப்ரோ. ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர். இதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து காமெடி பேஸ்ல பண்ணியிருந்தாரு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஒரு வேற லெவலில் இருக்கு ப்ரோ மூவி. இது வரைக்கும் ஹிப்பாபாதி எடுத்த நடிச்ச மூவில இது பெஸ்ட் மூவியான இருக்கு ப்ரோ. கடைசி உலக போறன்றதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கீங்க. எஸ் ப்ரோ சூப்பரா இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நோ ப்ரோ ஒன்லி பாசிட்டிவ் தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஓகே தான். என்ன இருக்கு? படம் வந்து பக்காவா இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக் படம் 2028 நடக்கிறது வந்து பக்காவா வந்து காட்டிக்கிறாங்க போர் அந்த இதுன்னு சொல்லிட்டு. படம் சூப்பரா இருக்கு. தலையும் படம் எல்லாம் வந்து கண்டிப்பா பாருங்க. மியூசிக் டைரக்டர் ப்ரோ அவர் என்ன ப்ரோ மியூசிக் எல்லாம் தெரிவிக்க விட்டாரு. எல்லாமே சூப்பரா இருந்தது. சோ நீங்க எல்லாம் வந்து பாருங்க. ஓகேவா? எல்லாம் எல்லாமே பாசிட்டிவ் நடக்கிறத அப்படியே காட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். எதுவுமே இல்ல ப்ரோ. பக்காவா இருக்கு ப்ரோ படம். எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி போர் யுக்ரைன் போர்லாம் நடக்குது இல்ல. சோ அதை பத்தி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம சென்னையில் நடக்கிறது தமிழ்நாட்டுல எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க. சோ தேங்க்யூ. புரியல. நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. இப்போத்தமே நல்லா பண்ணி நல்லாதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆக்டிங்லாம் ஓகே தான். நல்லா தான் இருக்கு. இல்ல இந்த படத்துல ஃபன்னாலாம் எதுவும் இல்ல. மத்தவங்க ஃபன் பண்றாங்க. அது நல்லா இருக்கு. மூன்றாம் உலக போர் பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருந்துச்சுண்ணா. அந்த கான்செப்ட் அப்படியே இருந்துச்சு. எப்பவுமே காமெடியா தான் நடிப்பாரு. இதுல அது மாசா இருந்துச்சு அவருக்கு. காமெடியா இல்லாம ஆக்ஷன் சீனும் நல்லா பண்ணிருக்காங்க. யாருக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க படத்துல? ஹிப்ஹாப் தமிழ் தான் நல்லா தான் நடிச்சிருக்காரு. கடைசி உலக போர்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா படம்? இல்ல அந்த அளவுக்கு இல்ல. அப்படி எதுவும் லாஜிக்கலா அது நல்லா இருந்துச்சு. நல்லா ஹிப்ஹாபாதி ஆக்டிங் எப்படி? அதெல்லாம் நடிச்சிருக்காரு. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லாக் எதுவுமே இல்ல. லாக்லாம் அந்த அளவுக்கு தெரியல. நடுவுல மட்டும் கொஞ்சம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் பாக்குற எல்லாருமே கதை புரியுதா? புரியுது ப்ரோ. அது எண்ட் ஆஃப் தி மூவில புரியுது. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதை விட நல்ல படம் இருக்கு நிறைய. ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. இது ட்ரை பண்றது கடைசி உலக போருக்கு. அது ட்ரைக்கு ட்ரைக்கு பெஸ்ட் கண்டிப்பா. தேங்க்யூ.